தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 8வது பாசுரம் பார்க்கலாம். வெறுப்போடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின் பால் பொறுப்பு அரியணகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்ப எனக்கு அடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கர்மம் கண்டாய் அரங்கமா நகருளானே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அரங்கமா நகருளானே, இப்படி ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருக்கும் பெருமாளே, உனக்கு கைங்கரியம் பண்ணுறது தானே ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாமல் இந்த சமணர்கள் சாக்கியர்கள் அவளாம் என்ன காரணமே இல்லாமல் பகவானை இல்லைன்னு சொல்கிறாளே. இப்போ இவ சிசுபாலன் என்ன பண்ணா, கண்டபடி கண்ணனை திட்டினான். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ராவணன் எல்லாருமே பகவானை துவேஷித்தா. அப்படி பொறுக்க முடியாமல் அவளாம் பண்ணும்போது நம்மளால் காது கொடுத்தே கேட்க முடியல. அப்படி ஒரு வெறுப்போடு அவள் பேசுகிறா இல்லையா, அப்படி அவள் பேசினா நோயே வந்துடும் போல இருக்குது. அதனால சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன பண்ணணும், நம்ம ஒன்று அவளை திருத்தணும், நல்ல வாதம் பண்ணி திருத்தணும். முடியலையா, அவள் தலையே கூட உயிரை கூட போக்கிடலாம், இல்லை நம்ம உயிரை போக்கிக்கலாம். அந்த அளவுக்கு தொண்டரடிப்பொடியாருக்கு அவ்வளோ கோபம். அதனால் அந்த மாதிரி யாராவது தப்பாக பேசினா வாதம் செய்து தான் ஜெயிக்கணும். மொள்ள அவள் மனசை திருத்தணும், அதுதான் நல்லது. ஆனால் ரொம்ப முடியாட்டா தலையை ஆங்கே அறுப்பதே, வேறு வழியே இல்லை. அங்கே தலையை இது பண்ண வேண்டியது தான், அறுத்துக்கொள்ள வேண்டியது தான் அப்படிங்கிற, அதுதான் சிறந்த பணி அப்படிங்கிற. அந்த அளவுக்கு பகவானை துவேஷிக்கிறாள் மேலே அவருக்கு அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா எவ்வளோ பகவான் நமக்காக இறங்கி வந்து இங்கே பண்ணியிருக்காரு, அவருக்கு தொண்டு செய்தை விட்டுட்டு இப்படி வாதம் பண்ணலாமா அப்படின்னு அவர் சொல்கிறார்.